Hi. How to make test lamp? Test lamp என்ன சீரிஸ் தொடரை இணைப்பு தான் டெஸ்ட் lamp. சரி, இப்போ நம்ம வந்து சீரிஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேரலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டப் சிம்பிள் மெத்தடு. சீரிஸ்னாலே தொடரை இணைப்பு தான். பல்புல பேஸ் வந்து இப்போ வெளில வரும், நியூட்ரல் ஸ்ட்ரைட்டாக வரும். அதுதான் இதில் பண்ணியிருக்கேன். இது சீரிஸாகவும் மாற்றிக்கலாம், பேரலாகவும் மாற்றிக்கலாம். எப்படின்றது எக்ஸ்பெரிமெண்ட்டாக கற்றுக்கிற மாதிரி ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இந்த பல்பு போட்டேன்னா பல்ப் போட்டாச்சு. இப்போ இந்த ப்ளக்கை சொருவிட்டு தெரியல பல்ப் வச்சா இப்போ சீரிஸில் இருக்குது. இப்போ சிம்பிளாக பேரலாக மாற்றணும்னா மோட்டர் ஓட்டி கட்டலாம். பல்ப் எரியுது, மோட்டர் ஓடுது. ஓகேங்களா? இப்போ பேரலாக மாற்றணும்னா இந்த மாதிரி வாசரு அப்படி இந்த மாதிரி காயின் ஏதாவது ஒன்று எடுத்து உள்ளே போட்டு லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஷார்ட் அடிச்சிங்கன்னா பீஸ் போயிடும். ஷார்ட் அடிக்கக்கூடாது. இந்த செட்டப் எதுக்குன்னா சொல்கிறேன், வீடியோ முடிவில் சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், வீடியோ முடிவில் சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ பேஸ் நிட்டு கையில் வந்து நிற்கிது. பல்ப் எரியாது, மோட்டர் ஃபுல் ஸ்பீடில் ஓடும். 230 வோல்ட் வரும். நீங்கள் மல்டிமீட்டரில் செக் பண்ணுங்க. டூ 230 வோல்ட் வருதுங்களா? 230 ஃபுல் வோல்டேஜ் வரும். பேஸ் நியூட்ரலுக்கு வருது. இப்போ உங்களுக்கு வந்து மெயின்லேயே ப்ராப்ளம், கம்பத்துலேருந்தே உங்களுக்கு சப்ளை வரல அப்படின்ற பட்சத்தில் இந்த சப்ளை வருதுன்னு பார்க்கணும் அப்படின்னா இதே கூட சிம்பிளாக மாற்றிடலாம். ஒன்றும் நீங்கள் பல்பில் இருக்க காயின் எடுத்துகிட்டு பழைய மாதிரி சொருவிட்டு இந்த ப்ளக்கை பிடிங்கிட்டு ப்ளக்கு உள்ளே கம்பத்தில் வருது, உள்ளுக்க தான் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் இந்த செட்டப் பண்ணிக்கலாம். ப்ளக் பண்ணி சொருவி அங்கே கனெக்ஷன் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சி கிளப் மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஸ்டார்ட் எடுத்திங்கன்னா இந்த கம்பத்துலேருந்து சப்ளை வருதான்றதை பார்க்கலாம். அவ்வளோதான். கம்பத்துலேருந்து சப்ளை வருதான்னு பார்த்துட்டு ஓகே. அப்போ கம்பத்துலேருந்து சப்ளை வரல ஏரியா. இப்போ வந்து சீரிஸில் இல்லை, இது வந்து நார்மல் பல்ப் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே ஷார்ட் அடிச்சுட்டேன். சீரிஸை இப்போ இதில் பேரல் சப்ளை வரணும் அப்படின்னா காயின் எடுத்து உள்ளே போட்டுக்கணும். எனக்கு சப்ளை வருதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நார்மல் லேம்பாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் காயின் எடுத்துகிட்டு இதை ஷார்ட் அடிச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் ப்ளக்கை சொருகிறேன். முக்கியமாக காயின் உள்ளே கண்டதை பார்த்துக்கணும். இந்த ஷார்ட்டை வந்து இந்த கிளாம் வந்து எடுத்து விட்றணும். இப்போ சீரிஸில் இருக்குது. இப்போ சீரிஸில் ஒரு மோட்ரு மீட்டரில் 220 தான் காட்டும். எனக்கு லோடு இல்லைல்ல. லோடு ஆகும்போது நீங்கள் இதை வச்சு கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். மோட்டர் பாடியாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். மோட்டர் பாடியில் நல்லா கண்டிஷனாக இருக்குது மோட்ரு. டெக்னீஷியனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இந்த சீரியஸில் ஓடுதுங்களா? ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி சொல்லித்தரேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்க. எப்பவுமே சேஃப்டியாக வளர்ப்பாங்க. நான் தைரியமாக கழிக்கிறேன்னா ரப்பர் செப்பல் போட்டுருக்காங்க, தைரியமாக கழிக்கிறேன். காயின் இப்போ போடுறேன். காயின் உள்ளே போட்டதுக்கப்புறம் அதை மட்டும் பண்ணக்கூடாது. காயின் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் ஆகிடும். இப்போ பேஸ் கட்டர் வந்து நிற்கிதில்ல. அதாவது இது நான் சொல்கிறது வந்து சப்ளை இபியிலேருந்து உள்ளே வரையும் வந்துருச்சு, உள்ளுக்கு ஏதோ ப்ராப்ளம்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஷார்ட் அடிக்க முடியாது. ஷார்ட் அடிச்சா பீஸ் போயிடும், ஸ்ட்ரெயிட்டாக ஓடும். 230 வோல்ட் ஆச்சு.
220 வோல்ட் 217 தான் வருது. ஓகே, ஃபுல் வோல்டேஜ் வரும். கம்பத்திலே வரல, சப்ளை வரல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து உள்ள இருக்க காயின் எடுத்துகிட்டு மறுபடியும் பல்பு போட்டு காயின் எப்பவுமே பாயில் வச்சுக்கோங்க. அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு வாசல் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த கிளாம்பு எடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாம்பு ரெடி பண்ணி இந்த ப்ளக்கை ஷார்ட் அடிச்சிங்கன்னா நார்மல் லேம்ப் ஆயிரும். நீங்கள் சப்ளை வருதான்னு செக் பண்ணிக்கலாம். சிம்பிள் மெத்தட் தான், ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி. டெக்னீஷியன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கம்பல்சரி நீங்கள் இந்த ப்ளக்கை இந்த கிளாம்பு கிளிப்பை எடுத்துடணும். ஒன்றும் கிடையாது, சீரிஸ் வந்துட்டு போவோம். சிம்பிள் வயரிங் தான், டெக்னீஷியன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காட்டுக்காரங்க அவ்வளோதான். அதே தான் ஓகேங்களா. இந்த இடத்த மட்டும் ஒரு வயர் எடுத்து அழகாக சீரியஸ் பண்ணிட்டேன். அங்கேருந்து பேஸ் மீட்டர் வந்துடும், இதுக்கு போயிடும். சாரி, பேஸ் மீட்டர் வந்துடும், பல்புக்குள்ளே போய்ட்டு பல்புக்குள்ளே வெளில வரும். அந்த வயரை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து இதோ முடிச்சு போட்டிருக்கேன். இன்னொரு வயரு பல்புக்குள்ளேருந்து வெளில வரும், நியூட்ரல் வயரு. இந்த ப்ளக்கில் ஸ்ட்ரெயிட்டாக நியூட்ரல் வயர் வெளில வரும். இந்த ப்ளக்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நியூட்ரல் வெளில வரும். அவ்வளோ சிம்பிள் மெத்தட் தான். வேணால் சொல்லி காட்டுற மாதிரி இதில் பேஸ் அப்படியே வந்துட்டுருக்கோம். சரி விட்டு சுவிட்சை போட்டேன். இதில் சப்ளை வரும். ஒரு பல்பை கனெக்ட் பண்ணலையா தானே பார்த்தேன். பல்பை கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு சப்ளை காட்டும். இந்த மாதிரி மெத்தட் ஈஸியாக நீங்கள் பண்ணி வச்சுக்கிங்கன்னா டெக்னீஷியன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே போய் நீ சீரிஸில் கனெக்ஷன்லாம் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி ஒரு பல்பு பவுடர் பண்ணி மோஸ்ட்லி இந்தியா பொறுத்தவரை ரைட் சைடு தான் பேஸ் வரும். அந்த கான்செப்ட்லாம் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு பேஸு, இந்த லெஃப்ட் சைடு நியூட்ரலு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணால் இதில் சப்ளை வரும். செப்பரேட் ரப்பர் செப்பரேட் போட்டுலாம் காட்டல, இதில் சப்ளை வரும். இதை வந்து நீங்கள் வந்து எப்பவுமே முடிச்சு போட்டு வச்சுக்கணும். பேசிகள் தான் வரும்ன்ற மாதிரி, ரெக்க சொருனா பேசிகள் தான் வரும் அப்படின்ற மாதிரி. இதில் நியூட்ரல் வரும். இப்போ சீரிஸில் இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தான். சீரிஸில் ஓடுது. உங்களுக்கு பேரெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த காயினை போட்டு சோறு கொடுக்கும். நான் எதுக்கு 2 சுவிட்ச் ஆன் பண்ணுறேன்னா, இந்த சுவிட்ச் வந்து போயிடுச்சு. இந்த சுவிட்ச் ஒரு சுவிட்ச் 2 சுவிட்ச் பாயிண்ட் மாதிரி பண்ணி விட்டேன். இப்போ பேரலாக இருக்குது, ஷார்ட் அடிச்சு பார்த்தக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஃபுல் வோல்டேஜ் வரும். வோல்டேஜ் பாருங்கள், 215 வோல்ட். நம்ம இங்கே ஷார்ட் அடிக்கிறோமா இல்லை இங்கே ஷார்ட் அடிக்கிற மாதிரி மாறிடும். இங்கே ஷார்ட் அடித்தா நார்மல் லேம்பாக மாறிடும். இங்கே ஷார்ட் அடிச்சிங்கன்னா 220 வோல்ட் இதில் வரும். நீங்கள் லைவாக கம்பத்துலேருந்து வருதுன்றதை செக் பண்ணிக்கலாம். அவ்வளோ சிம்பிள் வயரிங். நீங்கள் இந்த வயர் இழுத்துட்டு இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் லேம்ப். நீங்கள் இதை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். பாக்ஸ் மாதிரிலாம் தூக்கி பண்ண அவசியம் கிடையாது. எல்லா டெக்னீஷியனும் ஈஸியாக இருக்கும். சிம்பிள் மெத்தட். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க. இது ரொம்ப நாளாக வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன். இதுதான் டைம் கிடச்சி. நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். லாஸ்ட் டைம் அவர் கம்பெனியில் போய்ட்டு இந்த மாதிரி பண்ணி தான் அவருக்கு ஓடாத மோட்டரை ஓட வச்சு வயரிங் பண்ணி கொடுத்தேன். அவருக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப வருஷமாச்சு, கோவிட் டைமில். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக சுற்றி வச்சுட்டிங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட்டு, 3 பின் டாப்பு, பேஸ் எப்பவுமே ரைட்டில் வர மாதிரியும் நியூட்ரல் வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரியும் வயரிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ போடுறேன். இது தெளிவான வீடியோ போடுறேன். இதோட சிம்பிளாக பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது.
அந்த மெத்தட் நான் வந்து ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.